கிருஷ்ணகிரி தௌலதாபாத் சுன்னத் ஜமாத்திற்கு சொந்தமான ரசூல் மஸ்ஜித் அருகில் உள்ள அடக்க ஸ்தலத்தின் பழுதடைந்துள்ள சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு 10 லட்சம் மதிப்பீட்டில் பாத்தியா மற்றும் துவா கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி தௌலதாபாத் சுன்னத் ஜமாத்திற்கு சொந்தமான ரசூல் மஸ்ஜித் வளாகத்தில் உள்ள அடக்க ஸ்தலத்தின் பழுதடைந்துள்ள சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு ஜமாத் மற்றும் இஸ்லாமிய பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கட்டுவதற்கான பாத்தியா மற்றும் துவா பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பாத்தியா துவா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு பாத்தியா மற்றும் பூமி பூஜையை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த விழாவில் நகர செயலாளர் கேசவன், அவைத்தலைவர் காத்தவராயன், ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயா ஆஜி, மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ், இளைஞரணி சரவணன் மற்றும் தௌலதாபாத் சுன்னத் ஜமாத் கமிட்டியின் தலைவர் கவுஸ் ஷெரீப், செயலாளர் அஸ்லம் பாட்ஷா, பொருளாளர் சனாவுல்லா மற்றும் நிர்வாக கமிட்டி நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த வரை இந்த நல்ல ஒரு இது சுற்றுச்சூழல் கட்டுவதற்காக வருகை அவர்கள் மீது அதனுடைய அந்த திறப்பு விழா கூட நேரடியாக சென்று அந்த பணியை முடித்திருக்கின்றோம். அந்த மயானத்துக்கு உறுப்பின் நிதியிலிருந்து போட முடியாது, என்னுடைய சொந்த நிதியிலிருந்து கட்டித்தருகிறேன் என்று சொல்லி 2 லட்சம் ரூபாயை வழங்கி அந்த பணியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நம்ம இந்த உருது ஸ்கூல்ல எப்படி கேட்டீங்கன்னா கோரிக்கைகளை எழுதி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதனுடைய 3வது கோரிக்கையாக உருது ஆரம்ப பள்ளியும் நடுநிலைப் பள்ளியும் ஒரே இடத்தில் செய்யப்படுகின்றது. அதற்காக நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் நடுநிலைப் பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒசூர் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. இதற்காகவும் அங்கே பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான 10 பூத்துகள் இருக்காங்க. முஸ்லீம் சகோதரர்களுடைய வாக்குகளை செலுத்துகின்ற அந்த பூத்துகள் இருக்கின்றன. அத்தனை பூத்துகளிலும் அதிகமான அந்த மசூதியை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோரிக்கைகள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை நிச்சயமாக பொருளாக ஒழிக்கப்படும் என்பதை சொல்லி நம்ம பாய் அடிக்கடி வருவார் என்கிட்ட எங்கிட்ட பொருளாதார தலைவர் ஒருவர் அடிக்கடி இயக்கமாக எந்த கட்சியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு பொதுவானவர் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.